முடியாது. என் கேஸ் கொடுத்தா அடுத்து கோர்ட்டில் போய் பாருங்க. இதை விட்டு குரூப்பில் வந்து தலைமை இது வந்து குரூப் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறது யூஸ் கிடையாது. முதல்ல இந்த குரூப் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. கேஸ் கோர்ட்டு வரும்போது நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், நீங்களும் நாங்களும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா மேடம்? சாரி மேடம், உங்களுக்கு நாங்கள் உங்களை வான்னு சொன்னது. நீங்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்துக்கங்க மேடம். மேடம், கேஸ் கொடுத்தவங்க குரூப்பில் வந்து பேசி எந்த ஒரு யூஸ், நீங்கள் ரெடி கேஸ் கொடுத்துட்டு அதோடு நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் மேடம் ஃபேஸ் பண்ணணும். என்கிட்ட எப்படி நீங்கள் கேட்க முடியும்? இது உங்களுக்கு தெரியாம தெரியாதா மேடம்? நீங்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்துங்க மேடம், கோர்ட்டில் பார்த்துங்க மேடம். நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது மேடம். நீங்கள் தயவு செஞ்சு குரூப்பில் வந்து லெஃப்ட் ஆகிடுங்க மேடம். சொல்கிறீங்க அந்த பாடிஸ் ஒருத்தன் போடாமல் பாருங்க, எச்சத்தெவடியாக போய் அவனையும் பார்த்து போட சொல்லுங்க. சரிங்களா? அவனை மாதிரி ஒருத்தனை வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் கிடையாது. சரிங்களா? குரூப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கின்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கின்னு அந்த நாதாரி லைனுக்கு வர சொல்லுங்க. மேடம், ஆல்ரெடி ராணிப்பேட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் சித்தூர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் பார்த்தோன்னா சித்தூர் ஃபினிஷ் பண்ணி டேட்டாவும் எடுத்துடும். ஆரணி, வந்தவாசி, சித்தாம்பூர் எல்லா பிரான்ச்சுமே இந்த மீட்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு மேடம். ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகி ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ப்ராசஸ் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க, தெரிஞ்சுக்கங்க. காட்டு பார்க்க மட்டும் சொல்லின்னு இருக்கோம், சீக்கிரமாக வந்து பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் மேனேஜருக்கு கொஞ்சம் கூட மாட இருந்து கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். இல்லைன்னா சொல்லுங்கள், நம்மளே கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணி ஒரு 15 கஸ்டமர் வாங்க, நம்ம பேசலாம். ஒரு 15 கஸ்டமர் பேஸ் பண்ணி மீதி 100-200 கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாலோ அப் பண்ணினா போதும். பச்சை பண்ணு, உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரமா. தயவு செஞ்சு வந்து மீட்டிங்கு ஒரு 10 இல்லை 15 கஸ்டமர் முதல்ல ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் டேட் சொல்கிறேன். மீட்டிங் முடிச்சுட்டு உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எதனா ஒரு ஐடியா லைனுக்கு வாங்க. முந்தானது உங்களை பார்த்தேன், அதோட சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. மீட்டிங் தயவு செஞ்சு சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கள். நீ புறம்புங்க வசந்த, யாரா நீ? எதுக்குறா உனக்கு தேவையில்லாத வேலை வச்ச வேலை? ஏன்னா நீ கூப்பிட்டு உட்லான்ஸ் ஹோட்டலுக்கு வந்தேன், நான் கூப்பிட்டு வர வேண்டியது தானே? நீ எவன்டா நீ? எச்சவலை பாரு குரூப்பில் வந்து எவ்வளோ வாங்கின காசு கஸ்டமர்கிட்ட வந்து? இது ஒரு பழப்பா உனக்கு வேலை கிடையாது. படிச்சிருக்கல வேலை தெரிப்போ, ஏன் இங்கே வந்து பிச்சை எடுக்கிற நீ குரூப்பில் வந்து? உனக்கு இந்த குரூப்புக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? என் ஏஜென்ட்டுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? நீ என்னடா அதை போராடுறது? எனக்கு தெரியாத என் கஸ்டமர் கொடுக்குறதுக்கு. எச்சவலை பண்ணுற ஒருத்தர் உனக்கே அவ்வளோ இருக்குண்ணா மயிறு ஒட்டை பையாடி, உனக்கு அவ்வளோதானா மரியாதை? நான் ஓவராக பண்ணிடுங்க. நீ எவனை கூட்டு வந்து உன்னை குரூப்பில் சேர்த்து தப்புடா. நீ யாரா? நீ ஏஜென்டா? எவன்டா நீ? மீடியேட்டர் வேலை பார்க்குற நாய் நீ, புரோக்கர் நீ, பேசினுக்க நீ, எச்சவலை பண்ணின்னு இருக்க நீ, தேவையில்லாத வேலைலாம் பண்ணி கொடுத்துன்னு இருக்க. ஒழுங்காக அவன் வேலையை பாரு. நீ என்னை நோண்ட ஆரம்பிச்சுன்னா நான் உனக்கு நோண்ட ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? நீ ஏதோ குழப்புன்னு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துன்னு இரு. சும்மா வந்து தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்காத. 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எல்லாரையும் கெடுத்து எல்லாரும் வாங்கி கெடுக்காது. அவ்வளோதான் உங்கள் வேலை. என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத வந்து இன்வால்வ் ஆகி தேவையில்லாத வந்து நல்லது பண்ணுற சொல்லி நீ எல்லாரும் கெட்டது பண்ணுறாரு. ஓகேவா? பணத்து வாசம் வந்து கேம் விளையாடின்னு இருக்க. நல்ல மாதிரி வேஷம் போடாத. முதல்ல இந்த குரூப்பில் ஒன்று நீ யார்? நீ முதல்ல இந்த குரூப்பில் வர. நீ வெளில அனுப்ப, நானே உனக்கு ரிஜெக்ட் பண்ணுறேன். தேவையில்லாத வந்து பேசிக்கின்னு வேற மயிரா? நீ வேற மயிர் மாரி பேசுகிற. வாய தனியாக பேசுறதுக்கு வரமாட்டுற. 2 நாள் 1 மாதம் வெயிட் பண்ண சென்னையில். நீ வருவன்னு நீ கூப்பிட்டு விட, நான் வரல, ஆள் அனுப்பல. சார் அல்தாப் சார், குட் ஈவினிங். இல்லை சார், நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, எல்லா பிரான்ச்சும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, டேட்டா எடுக்க போகிறேன், டேட்டா எடுக்க போகிறேன் சொல்கிறீங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சார் சொன்னீங்க? என்ன சார் நடந்துச்சு மீட்டிங்கில் என்ன சொல்ல வரீங்க? என்ன திரும்ப ஏதோ சீட் போடணும், ஏதோ 50% அப்படி இப்படின்லாம் வேறு நிறைய பொருள் கிளப்பி வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி 5 லட்ச ரூபா நீங்கள் ஏதாவது கட்டுங்க, நான் 2 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். 10 லட்ச ரூபா கட்டினா 5 லட்ச ரூபா கொடுக்குறேன். இது என்ன ஒயர் யூ சார்? ஒயர் யூ டாக்கிங்? எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல.
ஆல்ரெடி நாங்கள் உங்கள்கிட்ட பணம் கட்டியிருக்கோம். அந்த பணத்தை திருப்பி கேட்க வந்தால் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டாக் சொன்னீங்கன்ட்டு ரூமர் மீன்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண ஏஜென்ட்டுங்களாம். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இங்கே காட்டு பக்கம் சென்னையில் மீட்டிங் வச்சா நல்லா எங்களுக்கு நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ எந்த விதத்தில் நீங்கள் வந்து பணம் கட்டிட்டு பணம் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி மீட்டிங் இதுக்கு தான் மீட்டிங்கா சார்? சொல்லுங்கள். இதுக்கு தான் நீங்கள் மீட்டிங் வைக்கிறீங்களா? இதுக்கு நாங்கள் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும்? சொல்லுங்கள் சார். கொஞ்சம் பணம் நாங்கள் கட்டியிருக்கோம், அதை கொடுக்க போகிறேன். இப்போ வரைக்கும் ஜெயிலேருந்து வெளியே வந்த வரைக்கும் சோர்ஸ் இருக்குது நான் கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு சில பொருளையாக வந்து என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை, நான் வெறுங்கையா நிற்கிறேன், நானும் உங்களை மாதிரி ஒரு அன்னாடமாக நடுத்தரில் வைக்கிறன்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் போட்டுருக்கீங்க. இது இப்போ என்னன்னா நான் கண்டிப்பாக உங்கள் பணம் கிடைக்கும் கொடுத்துருவேன்னு சொல்கிறீங்க. எப்படி சார் இது? எந்த வகையில் எப்போ கொடுக்க போறீங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். தம்பி, அவங்க காட்டு பக்கம் குரூப்ல என்ன பேசுறாரு அல்டாப் சார், என்ன மீட்டிங் என்ன பண்ண போறேன்றத சொல்லி இன்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஏன்னா கண்டிப்பா ரூமர் கிளப்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியா இருக்கும் இல்லையா? மீட்டிங் போனவங்கள எல்லாரும் உண்மை பேசுறாங்களான்றது நமக்கு தெரியாது. நம்ம எதனா பேச ஆரம்பிச்சிட்டாலே ரூமரை பின்னாடியே கிளப்புறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்பா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி பார்ப்போம். சிலம்பு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்றாரு இல்லையா? எதுக்காக, என்ன விஷயம் அப்படின்றத கேட்போம். கார்டு போட சொல்றாரா, என்ன ஏதுன்னு அதையெல்லாம் நம்மளே ஏன் வந்து கொஸ்டின் கேட்டு பதிலும் நம்மளே கொடுத்துட்டு இருக்க மாதிரி போகுது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம், அவர் என்ன சொல்ல வராருன்றத தெரிஞ்சுப்போம். சிலம்பு பேலன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் இல்லையா? வணக்கம்மா. அதாவது கரெக்டு, அதாவது இப்போ சொல்கிறது தான் கரெக்டு. அதாவது வந்து அவர் வாயிலிருந்து என்ன வருது, அவரு நம்ம இப்போ வந்து கேப்பார் பேச்செல்லாம் கேட்டுன்னு நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். இப்போ நிறைய பேர் பேசின்னு வராங்க, அதை வந்து நம்ம அப்படி வேணாம். அவர் வந்து நம்மளுக்கு வந்து நேரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுக்குன்னு அதுக்கப்புறமா நம்ம வேற பேச்சு பேசலாம் பதிவில். அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா நம்ம வந்து பேச சொல்ல வந்துட்டு எது வந்தாலும் ஒருத்தர் வந்து சாடி பேசுறதோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு பேசுறதோ தேவையில்லை. கஷ்டப்படாதீங்க. நம்ம எல்லாமே பணத்தை கட்டிட்டு நம்ம முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறோம், எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிறோம். அது பாய்க்கு எல்லாமே தெரியும். இது டெய்லி நடக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பேர் இதுல பதிவு விடுறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருக்காரு. அது நான் எத்தனையோ வாட்டி பதிவா சொல்லிட்டேன். அவரு கேட்கிறாருங்க கண்டிப்பா கேட்டுக்கிறாருங்கன்ட்டு. ஏன்னு கேட்டா அவரு ரொம்ப வெறுப்பேற்ற சொல்ல அவர் வெளியில வந்து பேசுறாரு. ரொம்ப வெளியில வந்து பேச சொல்லதான் வந்துட்டு அவர் வந்து எல்லா ஜனத்துங்களையும் மறந்துட்டு அவங்கள மட்டும் சாடி பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் எதனா தப்பா பேசினா கூட மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி கூட பேசுவார் அவர். அது வேணா விடுங்களேன். நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ பேச சொல்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பணி சார் என்னைக்கு சார் மீட்டிங் கொடுக்கலாம், இப்போ பேசிருக்கலாம். அதங்காட்டியும் ஒரு 4-5 கவுண்ட் பண்ணி அது வருது என்னங்க இதெல்லாம் இல்லை? காசு கட்டிவிட்டு நம்ம எல்லாம் வயிற்றுச்சலில் நிற்கிறோம். ஏங்க இது மாதிரிலாம் வந்து பேசி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க? தப்பு இல்லை. இதை 11 மணிக்கு நான் மட்டும் பேசுறது மட்டும் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதே குரூப் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா பிரச்சனை பண்ண வந்து அவ்வளோ பேசுறாரு. வைக்கிறோமா?